யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் 12 பேருக்கு ஒரு பெயர் இடுகிறான். நம்ம பகுதி வாசித்திருப்போம். எல்லாம் திருப்பி ஆதியாகமம் 49 அதனுடைய 22ஆம் வசனத்தில் ஒரு வாசிக்கலாமே. வாசிங்க. 49 22 வாசி. 49 அதனுடைய 3 வாசிங்க. பஸ் ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன். புத்திரனை குறித்து இங்க வேதம் தெளிவாக சொல்கிறது, அவன் தண்ணீரை போல் தளம்பினவன். இரண்டாவது அந்த 5-6 வசனங்கள் சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவருடைய பட்டயங்கள் கொடுமையும் கருவிகள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா யூதாவை குறித்து பால சிங்கம் என்றும் அதை அப்படியே தொடர்ச்சி வருகிற பொழுது அதனுடைய 13-14 வசனங்கள் செபுலோன் கடற்கரை துறை அருகே குடியிருப்பான், அவன் கப்பல் துறைமா இருப்பான், அவன் எல்லை சீதம் வரைக்கும் இருக்கும் என்று சொல்லிவிட்டு இசக்காரை குறித்து பலத்த கழுதை என்றும் தானை குறித்து அவன் குதிரை என்றும் உங்களுக்கு 14 வசனத்துல பாருங்க, அவன் சர்ப்பத்தை போல, அந்த 14 சர்ப்பத்தை போல பாதையில் இருக்கிற விரியனை போலும் என்று சொல்லிவிட்டு காத்தை குறித்து சொல்கிற அவன் ராணுவ கூட்டம் என்றும் ஆசரை பார்த்து அவன் ஆகாரம் கொழுமையாக இருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசிவர்களை அவன் தருவான் என்றும் நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொல்லிவிட்டு யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிற 22ஆம் வசனம், யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும், வில் வீரர் அவனை மனவடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனால். ஹல்லேலூயா. அந்த பகுதி அப்படி சொல்லுவோம், தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. நல்ல கவனிங்க, இந்த பகுதி நல்லா வாசிக்கணும். கனி கொடுக்கிறவர்களோடு தேவன் இருக்கிறார். அந்த பகுதி அழகாய் சொல்கிறது, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதத்தினாலும் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார் சொல்லுவதை பார்க்க முடிகிறது. தேவ ஜனங்களே, தெளிவாய் சொல்லுகிறது, யோசேப்பு கனி தருகிற திராட்சை செடியாய் மாறினார். அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. நான் இப்படி யோசித்து பார்ப்பேன், நம்மளை காட்டிலுமானுக்கு அதிகமான பிரச்சனைகள் தானே, ஆனாலும் அந்த பிரச்சனைகளின் மத்தியிலும் அவன் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்தான். அல்லேலூயா. நான் இப்படி சொல்லுவேன், அடிமைத்தனத்தின் தேசத்திலும் அநேகருக்கு முன்னுதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து தன்னை கனி கொடுக்கிற ஒரு வரமாய் மாற்றிக்கொண்டான். கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா அல்லேலூயா. யோசேப்பு எப்படி கனி கொடுத்தாரோ, அதனால பாருங்க, யோசேப்பு அடுத்தது பென்யமீனை பத்தி பேசுவார். 37 வசனம் வாசிங்க. பென்யமீன் பீறுகிற ஓனா, எல்லாருக்கும் ஒரு மிருகத்தின் பெயரையோ அல்ல கப்பல் துறைமுகம் என்றோ அல்லது ராணுவ கூட்டம் என்றோ தண்ணீர்கள் என்று சொல்லுகிற பொழுது 12 பேரில் ஒருவன் மட்டும் கனி தருகிற திராட்சை செடியாய்